என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு எவைகளை செய்தாலும் அவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவே செய்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய நான் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்று கர்த்தராகிய நான் விரும்புகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தருடன் நடக்கக்கூடிய கர்த்தரின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நியாயத்திலும் உங்களுக்கு நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் திடமானதாயிருந்து உங்களுடைய காரியத்தினை நடத்துங்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தினை செய்யலாமா அல்லது வேண்டாமா என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆரம்பித்த ஏதோ ஒரு காரியம் முழுமையடையாமல் பாதியிலே நிற்கிறதா? நீங்கள் செய்து கொண்டிருக்க கூடிய வேளையிலே ஏதோ ஒரு பதவி உயர்வு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதே என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் திடமானதாய் இருந்து உங்களுடைய காரியத்தினை நடப்பியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியத்தினை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தினை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து செய்யுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துணை நிற்கிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு கர்த்தராகிய நான் துணை நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் உத்தமமாய் இருக்க வேண்டும். உத்தமர்களுக்கு மட்டும்தான் கர்த்தராகிய நான் துணை நிற்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் குற்றமற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றவர்கள் உங்களை பார்த்து எந்த ஒரு குற்றங்களும் சொல்லாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீதிமான்களாக வாழ வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னுடைய பார்வையிலே குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து பரிசுத்தமாய் வாழ ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றாலே கர்த்தராகிய நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய என்னை பின்பற்றும் பொழுது நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். பரிசுத்தமாய் வாழக்கூடிய என் மகளே, என் மகனே, இன்று என்ன காரியத்திலே தடுமாற்றத்துடனே இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே ஏதோ ஒரு காரியம், இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த காரியத்தினை நீங்கள் இன்றைய கர்த்தர் மீது விசுவாசத்துடனே செய்யுங்கள். உங்களுடைய முழு பலத்தோடு அந்த காரியத்தினை செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலே கர்த்தராகிய நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கலக்கத்தோடு செய்யாமல் திடமனதாயிருந்து தைரியமாக அந்த காரியத்தினை செய்யுங்கள். நீங்கள் தைரியமாக அந்த காரியத்தினை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த காரியத்திலே வெற்றி நிச்சயம். கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திலே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த வேதாகம வாக்கு தத்தத்தின்படி உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து பரிசுத்த வாழ்க்கையிலே வாழுங்கள். பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் துணை நிற்பேன். என்னோடு நடக்கக்கூடிய உங்களிடத்திலே கர்த்தராகிய நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, நீங்கள் கர்த்தராகி என்னை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் எளியவர்களாக இருக்கும் பொழுது மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம். கர்த்தராகிய என்னால் உங்களை புறக்கணிக்க முடியாது என்று வாக்கு கொடுக்கிறேன். எளியவர்களையும் தாழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் ஒதுக்கப்பட்ட மக்களையும் தூக்கிவிடுகிற தேவன் நான். எளியவர்களாக இருக்கக்கூடிய உங்களின் சத்தத்திற்கு கர்த்தராகிய நான் செவி கொடுத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எளியவர்களாக இருந்தாலும் மறக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுடைய சத்தத்தினை கர்த்தராகிய நான் கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தருவேன் என்று சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்று கலங்காதீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆபத்து காலங்களிலே உதவி செய்ய யாரும் இல்லாத நேரங்களிலே என்னை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும், நான் திக்கற்றவனாக இருக்கிறேன், எளியவனாக இருக்கிறேன். மனிதர்கள் எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று உங்களை விசுவாசிக்கிறேன் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்கள் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணிவிட்டால் நீங்கள் எப்பொழுதுமே ஆசீர்வாதங்களை உணர முடியும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் இரக்கமுள்ள தேவன். உங்களுடைய வாழ்க்கையில யாருமே உங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையை கடினமாக இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு கர்த்தராகிய நான் இறங்கும்படியாக உங்களுக்கு காத்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திலே இரக்கம் பெற்றீர்கள் என்றால் அது உங்களுடைய தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் உங்களுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் இரக்கம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே,
என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களுக்கு இரக்கம் காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதுபோலவே உங்களுடைய சந்ததியிற்கும் இரக்கம் காட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். பின்னர் எதற்காக நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய குடும்ப நபர்களை குறித்து எதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே வாழுங்கள். நீங்கள் கர்த்தராகிய எனக்கு பயந்து வாழ்ந்தீர்கள் என்றால் குற்றமற்றவர்களாக வாழ்வீர்கள். மேலும் உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் பாவத்திலிருந்து விலகி உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக வாழுங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழக்கூடிய உங்களின் வாழ்க்கையிலே உங்களுக்கு பாவத்தினை ஏற்படுத்த பொல்லாத பிசாசானவன் முயற்சி செய்வான். உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான காரியத்திலே உங்களை வழிநடத்துவான். அந்த மாதிரியான காலங்களில் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி, கர்த்தரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நான் என்னை உங்களிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்கிறேன். நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன். கர்த்தாவே, நீங்கள் என்னுடன் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களுடைய குடும்பத்தினருக்கு கர்த்தராகிய நான் இரக்கம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழுங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 40 அதிகாரம் 1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பொறுமையாக கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தராகிய எனக்கு காத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். என் மகளே, என் மகனே, நீங்கள் பொறுமையாக கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தேவைக்காக என்னிடத்திலே ஜெபம் செய்துவிட்டு அந்த வேண்டுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன். உங்களின் ஜெபத்தினை கர்த்தராகிய நான் கேட்டேன். உங்களுக்கு பதில் தரும்படியாக கர்த்தராகிய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து கர்த்தருக்காக காத்திருங்கள். நீங்கள் காத்திருப்பதற்கு கர்த்தராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த நேரத்திலே உங்களுக்கு என்ன மாதிரியான காரியங்களில் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் எவைகளை குறித்து ஜெபத்தினிலே என்னை நோக்கி ஆராதித்தீர்களோ அவைகளை பெறுவீர்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 71 அதிகாரம் 21 என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று எழுதியிருக்கபடியாக. என் மகளே, என் மகனே, கர்த்தராகிய நான் உங்களை மீண்டும் மீண்டும் தேற்றுகிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு தாய் தன் குழந்தையை தேடுவது போல் உங்களை நான் தேற்றுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று நடக்கக்கூடிய சில காரியங்களினால் நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய நான் நீங்கள் எத்தனை முறை சோர்ந்து போனாலும் கர்த்தராகிய நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து வாழும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை சோர்ந்து போனாலும் கர்த்தராகிய நான் உங்களை கைவிடாமல் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். ஜெபத்தினிலே நீங்கள் என்னை நோக்கி, கர்த்தாவே, நாங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் திடமானதாய் இருந்து அந்த காரியத்தினை செய்கிறோம். தேவனே, நீங்கள் வாக்கு கொடுத்தபடியாக நீங்கள் எங்களுக்கு துணை இருக்கும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, எளியவனாக சிறுமையானவனாக இருக்கக்கூடிய என்னுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு எனக்கு அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உமது இரக்கம் உள்ளது என்று எழுதியிருக்கபடியாக தேவனே, நாங்கள் உமக்கு பயந்து இருக்கிறோம். உம்முடைய இரக்கத்தினை எங்களுக்கு தந்தருளும்படியாக உம்மை நோக்கி துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்தின் சத்தத்தினை கேட்டு எங்களுக்கு செவி கொடுத்து எங்களுக்கு இறங்கி எங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே, உங்களுக்காக நாங்கள் பொறுமையாக காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்துவீராக என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபத்தினிலே ஆராதியுங்கள். அப்பொழுது உங்களின் ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்.